உங்க அம்மா அப்பால உங்களுக்கு தடுக்க முடியுமா? இந்த காதல் வாழ்க்கைக்குள்ள வேண்டாம், இந்த காதல் வாழ்க்கையை நீ திருமண வாழ்க்கையா மாத்தக்கூடாதுன்னு உங்களை தடுக்க முடியுமா? நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். கண்டிப்பா முடியும் சார். கண்டிப்பா முடியும். ஷூரா முடியும் சார். கண்டிப்பா முடியும் சார். கண்டிப்பா முடியும் சார். முடியும். கண்டிப்பா முடியும். Hey, everybody. சேம் திங் இட்ஸ் ஹேப்பனிங் ஆக்சுவலி. தடுக்க முடியும். அறிவு கவனத்து வைத்து சொல்லதானே திங்கிற. உங்க அம்மா அப்பா அழுது கன்வின்ஸ் பண்ணா உயிருக்கு உயிரா காதலிச்ச பையனை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிப்பான்னு கேக்குறான். மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு அழுது பேசினா கன்வின்ஸ் ஆயிடுவோங்கிற. அதுவும் அசிங்கமா ஈன பல்ல கட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்ற. நீங்க திடீர்னு உங்க அம்மா உங்க அப்பா இவங்களை பத்தி மட்டுமே கவலைப்படுறீங்களே, உங்களுக்கா கையெடுத்து காதலிச்சானே அவன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. எமோஷனல் ஆகாதீங்க. காலம் வராதப்பா. சரி சரி இருக்கட்டும். எவ்வளவு பையன் லவ் பண்றான் உசுர கொடுத்து. மாத்த முடியாது. முடியாது. மாத்துறது மாத்தாத அப்புறம் அவன் போனா போச்சுல. உங்களை மாத்திட்டாங்க. நீங்க இருக்கீங்க மாறிக்கங்க. அந்த பையன் என்னவா? நீங்க இட் இஸ் ஹேப்பனிங். அவன் என்னவா? அது சொல்லுவாங்க சொல்லி இருக்கோம். ஏன் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு? ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி சரி அடுத்த கேள்வி. அவன் கூட வாழணும், அதானே வாழ்க்கை. நீங்க இந்த கேரக்டருக்குள்ள ஒரு ஆம்பளை போய் செத்து போனது கிட்ட சொல்றோம், அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ரைட்டுமா, ஏத்துக்கல. இதே உங்க பையன் பண்ணா, அந்த பையன் பண்ணா, அந்த பையன் அவங்க அம்மா அழுகுறாங்க, நானும் என் வீட்டுல இருக்கேன் நீ உன் வீட்டுல இருக்கேன்னு சொன்னா ஓகேயா? அவன் என்ன பண்ணணும்? The fact What he has to do? he have to leave He has to leave the home, right? For what? for me. For what? For you. ஆம்பளை பசங்கன்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? ஜாக்கிரதை, அவ கிளம்ப மச்சான். வேண்டாம், ஆம்பளை பசங்க ஃபீலிங்ஸோட விளையாடாதீங்க. அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஆண் உங்கள் மீது வைக்கிற காதலுக்குனால வெறும் ட்ரஸ்ட் மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்பதான் பொண்ணுன்னு இதயத்துல லாக் பண்ணிட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் எவ வந்தாலும் கேட்டுக்கு வெளில தான். What about the girls, sir? போத். அப்புறம் ஏன் இந்த வார்த்தை வருது? நான் தான் சொல்லிட்டேன், ஷாக்கிங் கிளைமேக்ஸ். என் டைரக்டர் அங்க இருந்தா தான் சொல்றாரு, இட்ஸ் ஷாக்கிங் கிளைமேக்ஸ். விட்டுட்டு போறேன் எல்லாத்தையும் அப்படியே இருப்பேன்னு சொல்லி நினைச்சேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஆம்பளைங்க மனச கடவுள் தயார் செஞ்சிருக்கான், ஆனா இந்த பொண்ணுங்க மனச சைனாக்காரன் தயார் செஞ்சிருக்கான். உங்களுக்கு காதலின் மீது கண்மூடித்தனமான பிரியம் இருக்கணும், அதான் லவ். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் அது ஒரு காட்டார் போல பிச்சுக்கிட்டு போகும். தட்ஸ் லவ். நெக்ஸ்ட் அப்படி ஒரு லவ் இல்லாதவங்க உங்களை கன்வின்ஸ் பண்ணிட முடியும், அதான் அவங்க நம்புறாங்க இன்னும். செல்லமே ஐயோ